ரெண்டு இட்லி ஒரு வடை கொடுங்க. ஹலோ, உங்களை தான். எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களா? ஏய் சுகந்தி, இலைய பார்த்து போடு. வடைய ஏதோ இட்லி மாதிரி அடிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஏய், வீட்ல என்ன நடக்குன்னு நீ கண்டுக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வேலை கிளம்பிட்டு இருக்க. அப்பா இப்போ அபிராமி கல்யாணம் பேச்சை எடுத்துட்டாரு. இப்போ என்ன அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? அவளே வேலைக்கு போய் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. இவரே அவசரப்படுறாருன்னு தெரியலையே. என்னங்க, நான் ஆபீஸ்ல இருந்து பச்சை கலர் ஃபைல் ஒன்னு கொண்டு வந்தேன். அது எங்கன்னு தெரியல, காணோம். இருங்க பாக்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மஞ்சள் ஃபைல் பச்சை ஃபைல் கிளம்புறேன். அப்ப நான் பேசிருக்கேன், நான் பைத்தியக்காரனா? நான் என்ன சொல்லணும்? அவர் சொல்றதுல என்ன தப்பு? அபிராமிக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல. வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைய எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? இப்பவே தேட ஆரம்பிச்சாதான் நல்ல இடமா நல்ல குடும்பமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நான் கூட பிஎஸ்சி லாஸ்ட் இயர் படிக்கும் போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்ததுன்னு டிகிரி முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். விவரம் புரியாம பேசாதீங்களா? இப்பதான் அப்பாவோட 60 இருந்து 25,000 ரூபாய் கொடுத்தோம். மாமா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலையே. அவர் கேட்கல, நீ தான் கொடுக்கணும் உயிர் எடுத்த. அதனாலதான் கொடுத்தேன். நீ அப்போ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுதான் பழக்கம். ஏங்க, அவர் பக்கம் நியாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நான் அவரை மாமனாரா பாக்குறதில்ல. எப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து அவரையும் என் அப்பாவை தான் பாக்குறேன். இங்க பாரு, இப்ப பிரச்சனை அது இல்ல. அபிராமியோட கல்யாணம் தான் பிரச்சனை. இப்ப பணம் எங்க வச்சிருக்கோம்? நான் வேற மூத்த பையனா பிறந்து தொலைச்சிட்டேன். நம்ம பங்கு 1-1.5 கொடுத்தாகணும். இங்க பாரு, நம்ம 2 பேர் சம்பாத்தியமும் இப்படி குடும்பத்துக்காகவே பண்ணிட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளுடைய படிப்பு செலவு கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பொண்ணு இன்னும் பெரிய மனுஷி கூட ஆகலைங்க. அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் 10 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ள நீங்க அவளை பத்தி கவலைப்படுறப்போ கல்யாண வயசுல இருக்கிற அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க, அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா நமக்கும் ஒரு கடமை முடிஞ்சு போயிடும்ல. அதோட நம்ம கடமை முடிஞ்சிடுமா? சின்னவ சந்தியா இருக்கல, அவளை எந்த கணக்குல வைப்ப? அவ கல்யாணத்துக்குள்ள உங்க அப்பா ரிட்டையர் ஆயிடுவாரு. அவருக்கு கிடைக்கிற செட்டில்மெண்ட் பணத்தை வச்சு சந்தியா கல்யாணத்தை முடிச்சிட போறாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். இங்க பாருங்களா, இதெல்லாம் ஒண்ணும் சரிப்படுற மாதிரி தெரியல. சின்னவன் சீட்டு கம்பெனி நடத்துறான்னு குடும்பத்துக்காக ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்ல. 6 மாசம் ஒரு வாட்டி தொழில மாத்திட்டே இருக்கான். அவன் சீட்டு கம்பெனி நடத்துறதுக்கு அப்பாவோட செட்டில்மெண்ட் பணத்துல தானே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு.
இங்க பாருடி, அவன் பிசினஸ் பண்றான் தான் பேரு, ஒரு பைசாக்கு லாக்கில்ல. அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சேர்ந்து நாம தானே வடிச்சு கூட்டிட்டு இருக்கோம். இதுல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவானா? அவன் சொல்லிட்டு போயிடுவான், வெறும் வாய் வார்த்தை. அந்த பாரத்தெல்லாம் நாம தானே சுமந்தாக்கணும். இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஒரே வழி, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஆகணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்காக நாளுக்காக சேர்க்க முடியும். என்ன சொல்ற? ஏங்க அவசரப்படாதீங்க, முதல்ல அபிராமி கல்யாணம் முடியட்டும், அப்புறமா நாம தனியா போறத பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருந்தாகணும். அதுதான் தர்மம். என்ன தர்மத்தை கண்டியோ? இங்க பார், ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம். சந்தியாவோட கல்யாணம் வரைக்கும் இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருந்தோம்னு வையே, அப்பா அவருடைய கடமை முடியுதுன்னு போயிட்டே இருப்பாரு. நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு பணமுட ஏற்பட்டா யாரும் உதவ போறதில்ல. அதுக்கு தான் சொல்றேன், இப்பவே நாளுக்கா சேர்த்து வச்சுக்கிட்டாதான் உண்டு. சரி கிளம்பு. வாங்க பெரியநாயகி, தரகர் வந்திருக்காரு, காபி போட்டு எடுத்துட்டு வாமா. இருக்கட்டுமா, அதெல்லாம் எதுக்குமா? வீட்டுக்கு வந்து காபி சாப்பிடாம போறதா? சரி, உங்க வாயில இருந்து நல்ல செய்தி ஒண்ணு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கற, சொல்லவே மாட்டேன்றீங்க. அந்த நல்ல செய்தி சொல்றதுக்கு தானமா இப்ப வந்திருக்கேன். அப்படியே உட்காருங்க. வணக்கண்ணே. அடடே, தம்பியும் வீட்டுல தான் இருக்கு, பரவாயில்லையே. உங்க 2 பேருக்கு சேர்த்து ஒரு நல்ல அருமையான செய்தியை சொல்ல போறேன். முதல்ல அந்த நல்ல செய்தியை சொல்லுங்க. நம்ம தம்பி கல்யாணராமனுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பொண்ணு இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு தனியார் கம்பெனில வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. அம்மா, பொண்ணு கை நிறைய சம்பாதிக்கிறா. பொண்ணு யோசிக்க வேண்டாம், சரின்னு சொல்லுங்க, சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிருவோம். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அதுலயும் இப்படி சம்பாத்தியத்தோட பொண்ணு கிடைக்கினா நீங்க செஞ்ச அதிர்ஷ்டம் தானே. அண்ணே, காபி கொண்டாடிங்க. இன்னைக்கு பால் 1 லிட்டர் விலை 40 ரூபா. காபி வெளியில என்ன விலை விக்குது? என்னம்மா வீட்டுக்கு வந்த முன்னாடி சும்மா இருடா. இவளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சா, உனக்கு பொண்ணு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. 10 வருஷமா வீட்டுல இவன் சும்மா தானே இருந்தா, இப்ப 4 காசு இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே பொண்ணை பெத்தவங்களுக்கு எல்லாம் மூக்குல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சா? ஏமா, நான் ஒரு வரன் இருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம என் நிலைமையில இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஏன் கஷ்டம் புரியும். 3 பொண்ணுங்க வரிசையா வீட்டுல சமைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை கரையேற்ற வழியை பார்க்காம சம்பாதிக்கிற இவனை யாருக்கோ தூக்கி கொடுக்க சொல்றீங்களா? அம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. நம்ம பெரிய நாய்க்கு எத்தனையோ வரன் பார்த்துட்டோம். மாப்பிள்ளைங்க வீட்டுல இப்பமெல்லாம் கல்யாணம்னாலே 20 பவுன் 25 பவுன் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை கையில 50,000 ரொக்க பணம் வேற எதிர்பார்க்கறாங்க. எதுவுமே இல்லாம வெறும் கையில முளம் போட்டா எப்படிமா? அது எங்க பிரச்சனைங்க? கடனை உடனே வாங்கியாவது பொண்ணை கட்டி கொடுத்துதானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க, 26 வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு மருமகளை வீட்டுக்கு கூட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? என் 2 பொண்ணுங்களையாவது கரையேத்திட்டு தாங்க இவன் கல்யாணத்தை பத்தியே நான் யோசிப்பேன். அதனால முதல்ல இவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. நல்ல வரனா பார்த்துட்டு வந்து சொல்றேம்மா. தரகுறேன், இந்தாங்க இந்த காப்பியை சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா, ரொம்ப சரி சந்தோஷம். தரகுறேன், நான் ஏதோ வருத்தத்துல கொஞ்சம் கோவமா பேசிவிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம காப்பியை சாப்பிட்டு கிளம்புங்க. முன்னாடியே கொடுத்திருந்தா கொஞ்சம் சூடாவது குடிச்சிருப்பேன். புரியுதா? சூடு ஆறிட்டா காப்பிக்கே மதிப்பில்ல. ம். அப்படிதான் பொண்ணுங்களும் எல்லாரையும் காலத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துடணும். இல்லன்னா அதுக்கப்புறம் இவங்களை கரையேத்துறது ரொம்ப கஷ்டங்க. வாஸ்தவம் தான்மா, புரியுதுமா. இந்தாம்மா, நான் நல்ல வரனா பார்த்து சொல்றேம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. தம்பி வரேன்ப்பா. வாங்கண்ணே. அம்மா, எனக்கு ஆபீஸ் நேரமாச்சு, நான் புறப்படுறேன். என்னம்மா? டேய், நீதான் உனக்கு அவரை பொண்ணு பார்க்க சொன்னியா? ஐயோ, இது என்ன ரொம்ப போச்சு, நான் ஏமா சொல்ல போறேன்? ஏமா, நம்ம குடும்ப நிலைமையை பத்தி எனக்கு தெரியாதா? டேய், உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான்டா நான் என் உசிரியே கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திராதரா. திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, டேய், நீ தாண்டா உன் தங்கச்சிங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணனாவும் அப்பாவுக்கு அப்பாவும் இருந்தா அவங்கள கரையேத்தணும். சேவியாடா? அம்மா, உன் பேச்சை மீறி நான் என்னைக்குமா போயிருக்கேன்? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தாம்மா முக்கியம். இது போதுண்டா, எனக்கு இது போதுண்டா. சரி சரி, உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. ஜாக்கிரதையா போயிட்டு வா. நான் வரமா? கல்யாணம்
சாப்பிட்டு போ. சரிம்மா. மகா இத வந்துட்டேங்க. என்னங்க இதுல லெமன் ரைஸ் வச்சிருக்கேன். கரெக்டா மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுங்க. மத்தவங்க எல்லாம் சாப்பிடும்போது நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் லஞ்ச் டைம் முடிஞ்சு போச்சு, சாப்பிட முடியலன்னு அப்படியே கொண்டு வருவீங்க. வேண்டாங்க, வேலை வேலைன்னு சொல்லிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. மகா, நான் அப்படி சின்சியரா இருக்கிறதுனால தான் என் முதலாளி இன்னும் 60 வயசு தாண்டி என்ன வேலையில வச்சிருக்காரு. மத்தவங்கள மாதிரி நானும் வேலை செஞ்சிருந்தா 2 வருஷம் ஆயிருக்கும் வீட்டுக்கு நான் வந்து. நாம செய்யற வேலை தான் நமக்கு சாப்பாடு போடும் எப்பவும். உண்மைதாங்க. ம். அப்பா, ஆ? உங்களுக்கு வேலை முக்கியம், எங்களுக்கு நீங்க முக்கியம். அம்மா சொல்ற மாதிரி சாப்பிடுங்க. ம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த லெமன் ரைஸ உங்களுக்காக நானே என் கையால பண்ணியிருக்கேன். ஓ, அப்படியா? அப்படின்னா 1 மணி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும்? 11 மணிக்கே சாப்பிட்டுருவேன். ஹலோ. மிஸ்டர் திருமலை, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏய் செல்லக்குட்டி, நீயா? ஏய், என்னடி இது? அப்பா கிட்ட என்னடி விளையாட்டு? அவர் ஆயுசுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிச்சது கிடையாது. அவரை தேடி ஒரு போலீஸ் கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கிடையாது. அவரை நீ அரெஸ்ட் பண்றியா? டா, சும்மா இருமா. ஆமா, என்னமா இது வேஷம்? அப்பா, நான் சொல்றேன்ப்பா. இன்னைக்கு அவ காலேஜ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஓ, அதுல இவ கலந்துக்க போறாளாம். அதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அப்படியா? ஆ, சும்மா சொல்லக்கூடாதுமா. நீ இந்த கெட்டப்ல ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருக்கம்மா. கலக்கிட்ட. தேங்க்யூப்பா. அப்பா, நீங்க வேற இவ்வளவு ஓவரா ஏத்தி விட்டுறாதீங்க. இந்த ட்ரெஸ்ல இவ பொம்பளை செக்யூரிட்டி மாதிரி இருக்கான்னு இப்பதான் நான் ரூம்ல சொல்லிட்டு வந்தேன். பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா? இங்க பாரு, காம்படிஷன் முடிஞ்சதும் இந்த ட்ரெஸ்ஸ வாடகைக்கு எடுத்த இடத்துல கொடுத்துட்டு வந்துரு. நீ பாட்டுக்கு இந்த ட்ரெஸ்ல போய் எங்கயாவது பிரச்சனை பண்ண, உன்னை டூப்ளிகேட் போலீஸ்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் உன்னை கூட்டிட்டு வரதுக்கு அப்பா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். இல்ல, என் பிள்ளைங்க எப்பவுமே அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளைங்களை நான் அப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேம்மா. ஏம்பா, எங்க பணம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. இதுக்கு மேல பணத்தை திருப்பி தராம இருந்தா என்ன பார்த்தோம்? அது என்ன 10,000 சீட்டு போட்டா வட்டியோட பணமும் 1 பவுன் நகையும் தரேன். நீங்க பணமும் வரல, நகையும் வரல. எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? எங்களை என்னக்கா உங்களை நான் ஏமாத்துவனா? இந்த பாருங்க, எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வரல, லேட் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருச்சு. உங்க பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேல உன்னை எப்படிப்பா நம்புறது? அண்ணா நம்புங்கண்ணா. திருமலைன்னு உங்க அப்பா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சதுனாலதான் நாங்க நம்பி சீட்டு போட்டோம். ஆமாக்கா, நான் இல்லன்னு சொல்லலையே. திருமலை நல்ல மனுஷன். அவர் பேரை சொல்லி ஏன்பா இப்படி மோசடி பண்ற? என்னண்ணே மோசடி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த பாருங்க, நான் மோசடி பண்றதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கல. நான் என்னமோ நினைச்சேன், என்னென்னமோ நடக்குது. சரி, பொறுத்துட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. அடுத்த வாரம் உங்க பணம் உங்க கைக்கு வந்துடும். ஆமா, ஏற்கனவே சொன்ன தேதியில இது வரைக்கும் பணம் வந்து சேரல. இதுக்கு மேல உன்னை எப்படிப்பா நம்ப சொல்ற? என்னக்கா எப்படி பேசுற? நம்பாம இருக்கிறதுக்கு என்ன வெளியூரா உள்ளூர் தானே? அண்ணா, சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணா. சரிம்மா, விடுமா. அதான் ஒரு வாரத்துல பணம் தரதா சொல்லிட்டாருல்ல. அவங்க அப்பாவும் அண்ணனும் இதே ஊர் தான். எங்க போயிட போறாங்க? இந்த பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல எங்க பணம் வரலன்னா நாங்க எல்லாரும் போலீஸ்க்கு போயிடுவோம். என்னையா போலீஸ் அது இதுங்கிற? தாயா புள்ளையா பழகிட்டு போலீஸ் அது இதுன்னா நல்லாவா இருக்கு? இந்த பாருங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அவங்க பணம் அவங்க வீடு தேடி வரும். ப்ளீஸ், நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி ஆச்சு. நீங்க சொல்ற பேச்சை நம்பிதான் இப்ப நாங்க போறோம்.
ஒரு வாரத்துக்குள்ள எங்க கையில பணம் வந்து அண்ணே, சேரணும். நான் தான் சொல்லிட்டேன் இல்லைன்னா- பணம் கண்டிப்பா வந்துடும். நான் கிளம்புனேன் சரிம்மா, அதான் பணத்தை தரதா எல்லாரும் சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க, அப்புறம் please. பாத்துக்கலாம். வாங்கம்மா, வாங்க. நீங்க சொல்றது நாங்க தான் போறோம். பணம் வரல. என்ன நடக்குது? யாரையும் நம்ம போங்க, போங்க. எல்லாம் கொடுத்துருவாரு. பாத்துக்கலாம், என்ன பண்றது. சார் என்னையா என்ன சார் நீங்க ஒரு வாரத்துல 3 லட்சம் ரூபாய் எப்படி சார் செட்டில் பண்ண போறீங்க? ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, யோசிப்போம். சார் இதுக்கு மேல எப்படி சார் யோசிக்கிறது? சார் இத பாருங்க சார், நான் சொல்றதா தப்பா எடுத்துக்காதீங்க. சீட்டு கம்பெனி நடத்துறவங்க ஒழுங்கா அதை மட்டும் தான் நடத்தணும். இந்த பணத்தை எடுத்து வேற பிசினஸ்ல போட்டீங்க, அதுல நஷ்டம் வந்துடுச்சு சார். அதுக்காக இவங்களுக்கு பணம் தராம இருக்க முடியுமா சார்? போலீஸ் வரைக்கும் போயிட்டா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் சார். அட்வைஸா? அதுக்கு இல்ல சார். எங்களுக்கு தெரியாது. பெரிய அட்வைஸ் பண்றான். அட்வைஸ் எந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். கஸ்டமர் மாதிரி சும்மா நொய்யின்னு கத்திட்டு இருக்காம போ, போய் வேலையை பாரு போ. சாரி சார். தனியா வந்திருக்கான் போல இருக்கு. எந்த ஒரு பையனே தெரியலையே. என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். சாவி இருந்தா கொடுங்கண்ணே. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். விலகுங்க கொஞ்சம். தள்ளி பாப்பா. தம்பி 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 என்னப்பா தம்பி 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 யார் தண்ணி கொடுங்கயா? யோ யோ தண்ணி கொடுங்கயா தம்பி. தம்பி இது எப்படிப்பா? தண்ணி யாராவது கொடுங்க. தம்பி ஏம்பா தம்பி எந்திரிப்பா, எந்திரி. தண்ணி குடி குடி. என்னையா ஆச்சு? காலேஜ் போறதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேண்ணே. திடீர்னு வலிப்பு வந்துச்சுண்ணே. காலைல வேற சாப்பிடலண்ணே. அதான் தலை சுத்தி கீழே விட்டேன். ஏன் சாப்பிடாம வந்த? இல்லைண்ணே, வீட்டில் ஒரு நேரம் சாப்பிட தானே வசதி இருக்கு. காலேஜ் போற பையன் சாப்பிடாம வரலாமையா? சரி வா சாப்பிடலாம் வா. இல்லை வேணாம், பரவாயில்லண்ணே. அண்ணன் நினைச்சுக்க வா போவோம். இல்லைண்ணே வேணாண்ணே, பரவாயில்ல. அண்ணன் சொன்னல வாயா போவோம். வா எந்திரி, செருப்பா போடு. ஏய் வாடி போலாம். நல்ல வேளை இந்த தம்பி வந்து காப்பாத்துச்சு. இல்லன்னா இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள கொஞ்சமாவது மழை பெய்யுது.